ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு D3 சேனல். இன்னைக்கு கசப்பு இல்லாமல் பாகக்காய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த பாகக்காய் பொரியலுக்கு ஃபஸ்ட்டு வந்து கடாயில் எண்ணெய் காய வச்சாச்சு. அப்புறம் வந்து என்னென்னா கடுகு போட்டுடலாங்க. வந்து என்னென்னா 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேங்க கீரி. அதுக்கடுத்து வந்து என்னென்னா சின்ன வெங்காயம் வந்து ஒரு 20 வெங்காயம் கிட்ட உரிச்சு வச்சுருக்கேங்க, தோல் உரிச்சு. அதை 2ஆக கட் பண்ணி நான் போட்டிருக்கேங்க. இப்போ வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து கசப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா 2 தக்காளி வந்து நல்ல பெரிய தக்காளி 2 எடுத்து கட் பண்ணி போடுறேங்க. ஸோ இந்த புளிப்பு தான் வந்து என்னென்னா பாகக்காய் உள்ள கசப்பை வந்து எடுக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் தக்காளி போட்டு சமைச்சிங்கன்னா பாகக்காய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து கசப்பும் இருக்காதுங்க. இந்த தக்காளி வதங்கும் போது இந்த பாகக்காய் பொரியலுக்கு தேவையான உப்பை வந்து நம்ம இதில் போட்டுடலாங்க. தக்காளி வந்து நல்லா வதங்குதுங்க. இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்னென்னா இதுக்கு வந்து 1/4 கிலோ அளவுக்கு வந்து நான் பாகக்காய் எடுத்திருக்கேங்க. அதை வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அந்த பாகக்காவை நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து என்ன பண்ணோன்னா ஒரு 5 மினிட்ஸ் வந்து அந்த எண்ணெயோடு சேர்த்து வதக்கிக்கலாங்க. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் வந்து இதை நல்லா காய வதக்கியாச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி பாகக்காய் வந்து நல்லா வேகட்டும். அதாவது காய் வந்து முழுகிற அளவுக்கு வந்து ஊற்றிக்கோங்க. ஸோ நல்லா ஸ்பீடில் வச்சு நல்லா வேக வைங்க. தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம வந்து இதில் வந்து என்னென்னா மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணலாங்க. ஸோ தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சிங்க. இந்த ஸ்டேஜில் வந்து என்னென்னா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து நான் 1 ஸ்பூன் போடுறேங்க. இது போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு இதை வந்து நல்லா வந்து பாகக்காய் வந்து இதோட வேகட்டும். நல்லா வெந்த பிறகு நம்ம பார்க்கலாங்க. ஸ்டவ் வந்து ஸ்பீட்லேயே வச்சுருங்க. இப்போ நமக்கு வந்து நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துருச்சுங்க. பாகக்காவும் ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து எண்ணெய் ஊற்றி அதை நல்லா செவக்கிற அளவுக்கு வச்சுருக்கேங்க. கொஞ்சம் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ சிம்மில் வச்சுட்டு நல்லா செவக்கட்டும். ஸோ இந்த மாதிரி பாகக்காய் வந்து செஞ்சிங்கன்னா வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து கசப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. கசப்பு வந்து பாகக்கானே யாருமே அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தக்காளி சேர்த்து செஞ்சிங்கன்னா எல்லாருமே வந்து சாப்பிடுவாங்க. இப்போ சின்ன பசங்க கூட வந்து கொஞ்சம் விரும்பி நிறைய எடுத்துக்கலைனாலும் கொஞ்ச நாள் வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இப்போ நமக்கு சூப்பரான பாகக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.